ஏஐ நம்ம வேலையை எடுத்துக்கோன்னு பயமா இருக்கா? இல்ல இத விட மோசமா உங்கள விட கம்மி திறமை இருக்க ஒருத்தர் ஏஐய யூஸ் பண்ணி உங்க இடத்த புடிச்சிடுவாருன்னு தோணுதா? ஆமா, இந்த பயம் இப்ப நிறைய பேர்கிட்ட இருக்கு. கரெக்ட். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த முன் அனுபவமும் இல்லாத ஒருத்தர் வெறும் 20 நிமிஷத்துல ஒரு பெரிய கம்பெனியோட பல மாத டேட்டாவ அனலைஸ் பண்ணி அந்த கம்பெனியோட சிஇஓவையே அசத்துறாருன்னா அது எப்படி சாத்தியம்? அது ஒரு பெரிய மேஜிக்லாம் இல்ல, அது ஒரு மைண்ட் செட். கண்டிப்பா. இன்னைக்கு நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த ஆழமான அலசல்ல அந்த ரகசியத்தை தான் நாம உடைக்க போறோம். இதற்காக பாத்தீங்கன்னா தி டைரி ஆஃப் அ சிஇஓ யூடியூப் சேனல்ல வந்த தி சிம்பிள் வே டு மேக் மணி ஃப்ரம் ஏஐ ரைட் நவ் அப்படிங்கிற வீடியோவோட டிரான்ஸ்கிரிப்ட நம்ம ஆதாரமா எடுத்திருக்கோம். ம். இந்த அலசலோட மிக முக்கியமான நோக்கம் உங்களுக்கு கோடிங் சொல்லிக் கொடுப்பதோ இல்ல புது புது சாஃப்ட்வேர்களை எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு விளக்குவதோ கிடையாது. ஆமா, ஏன்னா அது டெக்னிக்கல் விஷயம். கரெக்ட். ஏஐ யுகத்துல தொழில்நுட்பத்தை விட ஒரு தொழில் முனைவோருக்கான மனநிலைய, அதாவது ஒரு என்டர்பிரனியூரியல் மைண்ட் செட்டை எப்படி வளர்த்துக்கிறது, மனிதர்களுக்கே உரித்தான அந்த தனித்துவமான சிந்தனைகளை எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் நம்ம லட்சியம். ஏன்னா டூல்ஸ் மாறலாம், ஆனா அதை கையாளும் மனிதனோட மனநிலை தான் வெற்றியை தீர்மானிக்குது. அப்படி என்றால் ஏஐ மூலமா எப்படி பணம் சம்பாதிக்கலாம்னு தேடுறதுக்கு முன்னாடி அடிப்படையில பிரச்சனைகளை நாம அணுகும் விதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுல இருந்து தொடங்குவோம். நிச்சயமா. இப்போ தற்போதைய வேலைவாய்ப்பு சந்தையை எடுத்துக்கிட்டா 2 வகையான மனிதர்களை நம்ம பார்க்க முடிகிறது இல்லையா? ஒரு தரப்பினர் இந்த தொழில்நுட்ப மாற்றங்களை பார்த்து பயந்து நெருப்பு கோழி மாதிரி தலைய மண்ணுல புதைச்சுக்கிட்டு இது எனக்கானது இல்லைன்னு ஒதுங்குறவங்க. ஆங்கிலத்துல இது ஆஸ்ட்ரிச் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா. இன்னொரு தரப்பினர் இந்த மாற்றங்களை ரொம்ப ஆர்வத்தோட ஒரு தேடலோட அணுகுறவங்க. இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தோம்னா ஊழியர், அதாவது எம்ப்ளாயி மனநிலைக்கும் தொழில் முனைவோர் மனநிலைக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த வித்தியாசம் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு சராசரி ஊழியர் மனநிலை கொண்ட ஒருத்தர் தனக்கு பயிற்சி அளிக்கப்படாத ஒரு புதிய பிரச்சனையை கண்டா எனக்கு இது தெரியாது, இது என் வேலை இல்லைன்னு விலகிடுவாரு. தன்னிடம் உள்ள பழைய ரூல்ஸை மட்டுமே அவர் நம்புவாரு. ஆனா ஒரு தொழில் முனைவோர் மனநிலை கொண்ட ஒரு பிரச்சனையை பார்த்தா அதுல இருக்கிற வாய்ப்பை தேடுவாரு. தனக்கு தெரியாத ஒரு விஷயம்னா அதை எப்படி கத்துக்கலாம்னு யோசிப்பாரு. எக்ஸாக்ட்லி, அதுதான் அந்த மைண்ட் செட். இந்த மனநிலையை விளக்குறதுக்கு அந்த தரவுகள்ல சொல்லப்பட்ட ஸ்டீவன் அப்படிங்கிறவரோட உதாரணம் மிக சரியா பொருந்தது. அவரு தன்னோட நிறுவனத்துக்காக மாசத்துக்கு சுமார் 20 பேரை வேலைக்கு எடுக்கிறாரு. அப்படி வேலைக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கும் போது அவங்களோட டிகிரியே அவர் பாக்குறது இல்ல. ஆமா, அவங்களோட டிகிரியை விட அவங்க ஏஐ கருவிகளோடு பரிசோதனை செஞ்சு பாக்குறாங்களா அப்படிங்கறத தான் ஒரு முக்கிய தகுதியா பாக்குறாரு. அவர் கம்பெனில சேர்ந்த ஒரு புதிய பெண் பணியாளரோட கதை ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த பொண்ணுக்கு டேட்டா அனாலிசிஸ் பற்றியோ எக்ஸல் பற்றியோ எந்த முன் அனுபவமும் கிடையாது. ஆனா அவங்க அந்த வேலையை மிக சுலபமா முடிச்சாங்க. அதுக்கு காரணம் தான் அந்த தேடல் மனநிலை. பாரம்பரியமான முறையில செஞ்சா 100 வெவ்வேறு ஆவணங்களை ஆராய்ந்து அதிலிருந்து தகவல்களை திரட்ட ஒருத்தருக்கு பல வாரங்கள் ஆகலாம். ஆனா அந்த பெண் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவங்க கிளாட் அப்படிங்கிற ஏஐயை யூஸ் பண்ணாங்க இல்லையா? ஆமா, தனக்கு தெரியாதுன்னு ஒதுங்காம அந்த 100 ஆவணங்களையும் கிளாட் அப்படிங்கிற ஏஐ உதவியோட அலசுனாங்க. அவங்க என்ன மாதிரியான கேள்விகளை கேட்டிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அதாவது ப்ராம்ப்ட்ஸ். கரெக்ட். இந்த 100 டாக்குமெண்ட்கள்ல உள்ள தகவல்களை மட்டும் வச்சு நம்ம முதலாளியோட சமூக வலைதள பதிவுகளுக்கு மக்கள் எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிற சென்டிமெண்ட் அனாலிசிஸ் ரிப்போர்ட்டை எனக்கு சுருக்கமா கொடுன்னு கேட்டிருப்பாங்க. அதுல ஆச்சரியம் என்னன்னா, முதலாளி ஸ்டீஃபன் கூட மதிய உணவு சாப்பிட தொடங்கி அவங்க டெசர்ட் சாப்பிட்டு முடிக்கிற அந்த சின்ன நேரத்துக்குள்ள எந்த பதிவுகள் மக்களோட மனநிலையை ஈர்த்திருக்கு அப்படிங்கறத துல்லியமா கணிச்சு காட்டிட்டாங்க. அதுதான் அந்த மைண்ட் செட்டோட பவர். ஓ, அப்படியென்றால் இப்ப நாம இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். நாம இத்தனை காலனா கட்டி போற்றி வந்த ரெஸ்யூம்கள் எல்லாம் ஒரு பழைய காகித வரைபடம், அதாவது பேப்பர் மேப் மாதிரி சொல்றீங்களா? ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். ஒரு முறை பிரிண்ட் செஞ்சுட்டா அது மாறாது, புதிய பாதைகளை காட்டாது. ஆனா இந்த புதிய மனநிலைங்கிறது சூழ்நிலைக்கேற்ப தன்னை மாத்திக்கிற ஒரு ஜிபிஎஸ் போல செயல்படுதா? நீங்க சொன்ன அந்த ஜிபிஎஸ் ஒப்பீடு மிக சரியா பொருந்தது. அப்படியானால் நம்ம பட்டப்படிப்புகளை விட
எனக்கு இது தெரியாது. ஆனா எந்த கருவியை பயன்படுத்தியாவது என்னால இதை கத்துக்க முடியும் அப்படிங்கிற அந்த நெகிழ்வான அடையாளம், அதாவது ஃப்ளூயிட் ஐடென்டிட்டி தான் இப்போ அதிக முக்கியத்துவம் பெறுதா? அந்த நெகிழ்வான அடையாளம் தான் இன்றைய காலகட்டத்தோட மிகப்பெரிய மூலதனமே. நான் இந்த துறையை சேர்ந்தவன், இது மட்டுமே எனக்கு தெரியும்னு உங்களை நீங்களே ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள சுருக்கிக்காம, ஒவ்வொரு புதிய சவாலையும் சந்திக்கும்போது உங்களை நீங்களே அப்டேட் செஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அந்த பெண் வெற்றி பெற்றதற்கு காரணம் கிளாட் அப்படிங்கிற தொழில்நுட்பம் கிடையாது. இதை எப்படியாவது தீர்த்து வைப்பேன் அப்படிங்கிற அவங்களோட மனநிலை தான். சரி, இப்போ மனநிலைய மாத்திட்டோம். அடுத்த கட்டமா நிஜ உலகத்துல எங்க வியாபார வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்ப பாத்தீங்கன்னா பலரும் ஏஐயா ஒரு கூகுள் தேடுபொறிய போல தான் பயன்படுத்துறாங்க. ஏதோ தகவல் களஞ்சியம் மாதிரி. ஆமா. ஆனா அந்த தரவுகள் அத மிகப்பெரிய தவறுன்னு சுட்டி காட்டுது. கரெக்ட். அப்போ நாம அந்த ஏஐ கிட்ட எத்தகைய சவாலான வேலைகளை கொடுக்கணும்? இப்போ ஏஐ கிட்ட இந்தியாவின் தலைநகரம் எதுன்னு சாதாரண கேள்விகளை கேட்கறது ஒரு மாபெரும் விஞ்ஞானி கிட்ட போய் மளிகை பட்டியல் எழுத சொல்ற மாதிரி. சூப்பர் உதாரணம். அதுக்கு பதிலா உங்களோட மிக கடினமான தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்க்க நீங்க அதை பயன்படுத்தணும். இதுதான் எனது பிரச்சனை, இதுதான் அதற்கான பின்னணி தகவல்கள், இதற்கு என்ன தீர்வுன்னு உங்களோட மூளைக்கு வேலை கொடுக்கிற கடினமான விஷயங்களை அதங்கிட்ட கொடுக்கணும். அதற்காகத்தான் அந்த சேல்ஸ் கால்ஸ் உதாரணத்தை அவங்க கொடுத்திருந்தாங்க. ஒரு நிறுவனத்துல கடந்த 3 மாசத்துல நடந்த அனைத்து சேல்ஸ் கால்களையும் ஏஐ மூலமா ஆராய்ந்திருக்காங்க. பல மாதங்களா மனிதர்கள் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்த அந்த ஏஐயே கண்டுபிடிச்சிருக்கு. ஆமா, அந்த நிறுவனத்துக்கிட்ட பொருளை வாங்க பேசின வாடிக்கையாளர்கள்ல 75% பேரு எந்த ஒரு இறுதி முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி தங்கள் கணவன் அல்லது மனைவி கிட்ட ஆலோசிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 75%? ஆமா, மனிதர்கள் அந்த கால்களை ஆராயும்போது அவங்களோட முழு கவனமும் எப்படி இந்த வியாபாரத்தை முடிப்பது அப்படிங்கறதுல தான் இருந்திருக்கும். அதனால இந்த சின்ன பேட்டர்னை அவங்க தவற விட்டுருக்கலாம். ஆனா ஏஐ எந்த உணர்ச்சியும் இல்லாம டேட்டாவை மட்டும் பார்க்கறதால அந்த 75% பேட்டர்னை சுலபமா கண்டுபிடிச்சிடுச்சு. கரெக்ட். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஏஐ அந்த நிறுவனத்துக்கு ஒரு புதிய ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துச்சு. அதாவது ஆரம்பத்திலேயே வாடிக்கையாளரிடம் இந்த முடிவை எடுப்பதற்கு உங்க கணவரையோ அல்லது மனைவியோ இந்த அழைப்பிலேயே இப்போ இணைச்சிக்கலாமான்னு கேட்க சொல்லுச்சு. வாவ்! இத செய்த பிறகு அந்த நிறுவனத்தோட விற்பனை எப்படி உயர்ந்திருக்கும்னு நினைச்சு பாருங்க. நிச்சயமா பல மடங்கு உயர்ந்திருக்கும். ஆனா இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இது கேட்பதற்கு நல்லா இருக்கு. பெரிய நிறுவனங்கள் பல ஆயிரம் டேட்டாவை வச்சு இப்படி விற்பனையை அதிகப்படுத்துறாங்க. ஆனா ஒரு சாதாரண நபர், தன்னிடம் எந்த தொழில்நுட்ப பின்னணியும் பெரிய மூலதனமும் இல்லாத ஒருத்தர் இதை எப்படி தனக்கு சாதகமா பயன்படுத்துறது? எங்கதான் புதிய வாய்ப்புகள் இருக்கு? இப்போ பிரபல தொழிலதிபர் மார்க் கியூபன் ஒரு அருமையான வழியை காட்டுறாரு. சிறு குறு வியாபாரிகளுக்கு ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்த கற்றுக் கொடுப்பது தான் இப்போ உள்ள மிகப்பெரிய வாய்ப்புன்னு சொல்றாரு. லோக்கல் பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்றது. ஆமா. அதோட இதை விட மிகப்பெரிய வாய்ப்பு ஒண்ணு சில்வர் சுனாமி அப்படின்னு நினைக்கிறாங்க. சில்வர் சுனாமியா? அது என்ன? தற்போதைய பொருளாதாரத்துல சுமார் 65% வியாபாரங்கள் அதோட மதிப்பீட்டின் அடிப்படையில பார்த்தோம்னா 65 வயசுக்கு மேற்பட்ட முதியோர்களிடம் தான் இருக்கு. அடுத்த 10 முதல் 15 ஆண்டுகள்ல அவங்க எல்லாரும் ஓய்வு பெற விரும்புவாங்க. ஓ, அதனால சில்வர் சுனாமி. கரெக்ட். கோடி சாnchez மாதிரி வல்லுநர்கள் கூறுவது போல இந்த முதியோர்களோட வியாபாரங்களை வாங்கி நடத்துறது அப்படிங்கிறது இன்றைய தலைமுறைக்கு கிடைச்சிருக்க ஒரு மாபெரும் வாய்ப்பு. ஒரு நிமிஷம் இருங்க. இது கேட்பதற்கு தியரியா நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில யோசிச்சு பாருங்க. ஏஐ யுகத்துல மிகப்பெரிய வாய்ப்புங்கிறது புதிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கிறதுன்னு நான் நினைச்சேன். ஆனா நீங்க என்னடானா 40 வருஷமா லாபகரமா ஒரு பேக்கரியோயோ அல்லது பிளம்பிங் கம்பெனியோ நடத்துற ஒரு 65 வயசு முதியோர்கிட்ட போய் பிசினஸ வாங்க சொல்றீங்க. ஆமா, அதுதான் பெஸ்ட் வாய்ப்பு. ஆனா நேத்து ஒரு 25 வயசு இளைஞன் கிட்ட அவர் தனது வியாபாரத்தை ஏன் விற்கணும், அதுவும் நான் ஏஐ வச்சு உங்க பிசினஸ நவீனமாக்குறேன்னு சொன்னா அந்த முதியவர்கள் தொழில்நுட்பத்தை கொண்டு பயப்படவோ அல்லது தயங்கவோ மாட்டாங்களா? இது தொழில்நுட்பத்தை விட மனிதர்களோட தேவையை புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கே. மிகச் சிறப்பான கேள்வி. நீங்க அவங்க கிட்ட போய் நான் ஏஐயை பயன்படுத்துவேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த முதியோர்களோட பிரச்சனை தொழில்நுட்பம் இல்ல, அவங்களோட பிரச்சனை ஓய்வு. அதாவது அவங்களுக்கு ரெஸ்ட் வேணும். ஆமா, பல முதியோர்களுக்கு தங்கள் வியாபாரத்தை தொடர்ந்து நடத்த வாரிசுகள் இருக்க மாட்டாங்க. தாங்கள் இத்தனை ஆண்டுகளா கட்டியெழுப்பிய ஒரு பிசினஸ் தங்கள் கண் முன்னே அழிஞ்சு போறதா அவங்க விரும்ப மாட்டாங்க. அது ரொம்ப எமோஷனலான விஷயம். கண்டிப்பா. நீங்க அந்த வியாபாரத்தோட பாரம்பரியத்தை காப்பாற்றுவதா உறுதியளித்தா பல நேரங்கள்ல அவங்களே அந்த வியாபாரத்தை நீங்க வாங்குறதுக்கு நிதி உதவி, அதாவது செல்லர் ஃபினான்சிங் செய்ய கூட தயாரா இருப்பாங்க.
வியாபாரத்தை வாங்கிய பிறகு நீங்க பேக்எண்ட்ல ஏஐ பயன்படுத்தி செலவுகளை குறைச்சு லாபத்தை அதிகரிக்கலாம். ஆனா இதற்கெல்லாம் அவங்க உங்களை முதலில் நம்பணும். அந்த நம்பிக்கையை பெறுவது எப்படி? சும்மா போய் கேட்டா கொடுத்துட மாட்டாங்களே. அதுக்கு தான் ஒரு சுய அடையாளத்தை, அதாவது பர்சனல் பிராண்டை உருவாக்குறது முக்கியம்னு சொல்றாங்க. சமூக வலைத்தளங்கள் மூலமாகவோ அல்லது உங்க வட்டத்திலோ குறைந்தது 2000 முதல் 20,000 பேர் வரை உங்களை அறியும் வகையில ஒரு பிராண்டை உருவாக்கணும். இவன் பொறுப்பானவன், கடினமா உழைக்கக்கூடியவன் ஒரு பேர் எடுக்கணும். எக்ஸாக்ட்லி. எந்த வேலையா இருந்தாலும் சரி, தெருவுல அழுக்கா இருக்க கார்களை கழுவி பணம் சம்பாதிக்கிறது மாதிரி சிறு சிறு தொழில் முயற்சிகளை செஞ்சு பழகணும். அப்பதான் நிஜ உலகத்துல ஒரு வியாபாரத்தை எப்படி நடத்துறது அப்படிங்கிற அந்த தொழில் முனைவோர் தசை, அதாவது ஆண்டர்பிரனோரியல் மசில் வலுவடையும். ஆக இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு பழைய பிசினஸ வாங்கி அதுல புதிய தொழில்நுட்பத்தை புகுத்தணும். இந்த ரெண்டையும் இணைக்கிறதுக்கு மூளைக்கு மிகச்சிறந்த சிந்தனை திறன் தேவை. ஆனா இங்கதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. சொல்லுங்க. ஏஐ கிட்ட கொடுக்கறது, நாம ஜிம்முக்கு செல்வதற்கு பதிலா ஒரு ரோபோவை ஜிம்முக்கு அனுப்பிவிட்டு நாம ஆரோக்கியமாகிடுவோம் நம்புற மாதிரி இருக்கா? அட்டகாசமான ஒப்பீடு. 100க்கு 100 இதுதான் உண்மை. இது நாம எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு ஆபத்தான போக்கு. நீங்க ஏஐயை பயன்படுத்தி ஒரு இமெயில் எழுதுனா உங்களுக்கு ஒரு 30 வினாடிகள் மிச்சமாகலாம். ஆனா அதற்காக நீங்க கொடுக்கும் விலை மிக அதிகம். அதாவது சிந்திக்கிற திறனை சொல்றீங்க? ஆமா. ஒரு விஷயத்த ஆழமா புரிஞ்சுக்கிற நம்ம மூளையோட திறனை நாம சிறிது சிறிதா இழக்கிறோம் அப்படிங்கறத நம்ம உணர்வதில்லை. பலரும் நினைப்பது போல எழுதுறது அப்படிங்கிறது வெறும் வார்த்தைகளை கோர்ப்பது அல்ல. அது சிந்தனையின் வடிவம். நீங்க எந்த அளவிற்கு தெளிவா எழுதுறீங்களோ அந்த அளவிற்கு உங்க சிந்தனை தெளிவா இருக்குன்னு அர்த்தம். இத விளக்குறதுக்கு மாபெரும் இயற்பியலாளர் ரிச்சர்ட் ஃபெய்ன்மேன் அவங்களோட கற்றல் முறைய, அதாவது ஃபெய்ன்மேன் டெக்னிக், அந்த தரவுகள்ல நினைவுபடுத்துறாங்க இல்லையா? ஆமா, மிக முக்கியமான டெக்னிக் அது. ஒரு கடினமான விஷயத்த கத்துக்கிட்டு அது ஒரு சிறு குழந்தைக்கும் அல்லது சாதாரண மனிதனுக்கும் புரியும்படி சுருக்கி எழுதுறது. அப்படி எழுதி பாப்பதுதான் மூளையில அந்த விஷயத்த ஆழமா பதிய வைப்பதற்கான சிறந்த வழி. ஒரு பெரிய சிஇஓ நடுராத்திரி 2 மணி வரை முழிச்சிருந்து ஒரு மெமோ எழுதுறாருன்னா அவரு சும்மா டைப் செஞ்சுக்கிட்டு இல்ல, அவரு தனது மூளைக்குள்ள இருக்கிற எண்ணங்களை தெளிவுபடுத்துறாருன்னு தான் அர்த்தம். சரியா பிடிச்சிங்க. எழுதும்போது தான் உங்க மூளையில இருக்கிற குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும். இதற்கு தரவுகள்ல பாஸ், ரிஃப்ளெக்ட், டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஒரு அருமையான முறையை பரிந்துரைக்கிறாங்க. அப்படின்னா என்ன? அதாவது எந்த டிஜிட்டல் திரையும் போனும் தொழில்நுட்பமும் இல்லாம இயற்கையோடு இயற்கையா ஒரு பெஞ்சில் அமர்ந்து பேனாவும் பேப்பரும் கொண்டு சிந்திக்கணும். உங்களை சற்று போர் அடிக்க விடணும். போர் அடிக்க விடணுமா? ஆமா. நாம எப்பவுமே ஏதோ ஒரு தகவலை உள்ள செலுத்திக்கிட்டே இருந்தா மூளை எப்படி புதிய விஷயங்களை சிந்திக்கும்? கடந்த 5 ஆண்டுகள்ல உங்க வாழ்வுல நடந்த நிகழ்வுகளை தனிமையில் அமர்ந்து இணைத்து பார்க்கணும். அப்போதான் முற்றிலும் புதிய சிந்தனைகள் பிறக்கும். இதத்தான் ஆங்கிலத்துல கனெக்டிங் தி டாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களோ? நான் மூளைய பயன்படுத்தி எழுத வேண்டியதையும் சிந்திக்க வேண்டியதையும் ஏஐ கிட்ட கொடுத்துட்டா என் சிந்தனை திறன் முடங்கிடும் இல்லையா? கண்டிப்பா. ஜிம்ல தசை வளர்றத போல சிந்தித்து எழுதினாதான் உங்க மூளை வளரும். உலகத்தை மாற்றிய புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாமே சற்றும் தொடர்பில்லாத 2 விஷயங்களை இணைத்ததால் உருவானவைதான். ஏதாவது உதாரணம் இருக்கா? இருக்கு. ஒருத்தன் கடல்ல மீன் பிடிச்சிட்டு இருந்தான். அவனோட மீன்பிடி வலையின் மூலப்பொருள் ஒட்டாம இருந்ததை பார்த்த அவனோட மனைவி இந்த மூலப்பொருளை ஏன் சமையல் தவாவில பயன்படுத்தக்கூடாதுன்னு கேட்டாங்க. அப்படிதான் இன்னைக்கு நாம எல்லாரும் பயன்படுத்துற ஒட்டாத தவா, அதாவது நான்ஸ்டிக் பேன் உருவானது. ஓ வாவ்! அதே போல இணையம், தொலைபேசி மற்றும் ஐபேட் ஆகியும் முற்றிலும் வேறுபட்ட 3ஐயும் இணைத்ததால் தான் ஐபோன் பிறந்தது. அட, மூளைய வேலை வாங்காம விட்டா ஸ்டீவ் ஜாப்ஸ் போல வெவ்வேறு துறைகளை இணைத்து சிந்திக்கும் திறனை நாம இழந்துடுவோமா? ஏன்னா அவர் தனது காலேஜ் காலத்துல ஆர்வத்தின் காரணமா கேலிகிராஃபி எனப்படும் அழகிய எழுத்துக்களை வகுப்பிற்கு சென்றாரு. பல ஆண்டுகள் கழிச்சு கம்ப்யூட்டரை வடிவமைக்கும் போது அவர் கற்ற அந்த எழுத்துக்கலையையும் தொழில்நுட்பத்தையும் இணைச்சு தனித்துவமான ஃபாண்ட்டுகளை உருவாக்குனாரு. ஆமா, அந்த அழகியல் தான் ஆப்பிள் நிறுவனத்தை மற்றவர்களிடமிருந்து தனித்து காட்டுச்சு. அதனால தான் உங்க அடையாளத்தை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள சுருக்கிக்காம பல துறைகள்ல ஆர்வம் காட்டி ஒரு ஜெனரலிஸ்டா மாறணும்னு அறிவுறுத்துறாங்க. ஜெனரலிஸ்ட்னா எல்லாத்துலயும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது. கரெக்ட். ஒரு சமூக வலைத்தள நிபுணராய் இருப்பவர் பயோடெக் துறையிலோ அல்லது டிஜேயிங் செய்வதிலோ ஆர்வம் காட்டும்போது அவர் மூளையில ஏற்படும் அந்த புதிய இணைப்புகள் அவரை மற்றவர்களிடமிருந்து தனித்து காட்டும். பொருளியலின் தந்தை ஆடம் ஸ்மித் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு எச்சரிக்கை விடுத்தார். தொழிற்சாலைகள்ல ஒரே வேலையை எந்திரத்தனமா திரும்ப திரும்ப செய்வது மனித உணர்வை, மனித ஆத்மாவை அழித்து விடும்னு சொன்னாரு. அதனால நாம பல துறை அறிவை வளர்த்துக்கணும். அருமை.
இப்படி பலதரப்பட்ட சிந்தனைகளை வளர்த்துக்கிட்டு பழைய வியாபாரங்களை வாங்கி நம்ம எதை உருவாக்க போறோம்? தொழில் முனைவோர் என்றாலே எலான் மஸ்க் அல்லது ஸ்டீவ் ஜாப்ஸ் போல உலகையே மாத்தக்கூடிய ஒரு மாபெரும் நிறுவனத்தை உருவாக்குறது தான் இறுதி வெற்றியா? இது சமூக வலைத்தளங்கள், முக்கியமா சிலிக்கான் வேலி உருவாக்கியுள்ள ஒரு மிகப்பெரிய மாயை. ஒரு பிசினஸ் தொடங்கினா பல ஆயிரம் பேரை வேலைக்கு வச்சு $1 பில்லியன் கம்பெனியா மாத்தணும் அப்படிங்கிற தவறான பிம்பம் இன்னைக்கு அனைவர் மனதிலும் விதைக்கப்பட்டிருக்கு. ஆனா பரிணாம ரீதியாகவோ வரலாற்று ரீதியாகவோ மனிதர்கள் அப்படி வாழ பழகியவர்கள் கிடையாது. அப்போ மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க? மனிதர்கள் எப்போதுமே 150 பேருக்கு குறைவான சிறிய குடும்ப குழுக்களாகவோ அல்லது பழங்குடி குழுக்களாகவே வியாபாரம் செய்தும் வாழ்ந்தும் வந்துள்ளனர். அதுதான் நமது இயல்பான தன்மை. இத அந்த தரவுகள்ல மிக தெளிவா சொல்லியிருந்தாங்க. இன்றைய காலகட்டத்துல கூட உலகத்தை அதிகம் மாற்றுவது 10,000 பேரை கொண்ட நிறுவனங்கள் அல்ல, 10 முதல் 50 பேர் அல்லது வெறும் 2 முதல் 20 பேர் கொண்ட சிறிய குழுக்களே உலகை அதிகளவுல மாத்துது. நிச்சயமா. வெறும் 3 அல்லது 4 நண்பர்கள் ஒன்னா இணைந்து ஒரு சிறிய நிறுவனத்தை நடத்தி வருடத்திற்கு பல லட்சம் டாலர்கள் வருமானம் ஈட்ட முடியும். அது மட்டுமல்லாம மாலை 4 மணிக்கே வேலையை முடிச்சிட்டு தங்கள் குழந்தைகளை ஸ்கூல்ல இருந்து அழைச்சிட்டு வர்றது, நினைத்த இடத்திற்கு பயணம் செய்வது என ஒரு முழுமையான சுதந்திரமான வாழ்க்கை முறை சாத்தியம்பே. இதத்தான் லைஃப் ஸ்டைல் பிசினஸ் பிளேபுக்ஸ் அப்படிங்கிற புத்தகம் மிக தெளிவா கூறுது. நாம ஒரு லைஃப் ஸ்டைல் பிசினஸ் உருவாக்குறதுல கவனம் செலுத்தணும். ஆனா நீங்க இன்டர்நெட்டை திறந்தாலே பாசிவ் இன்கம், அதாவது எதுவும் செய்யாம தூங்கிக் கொண்டே பணம் சம்பாதிப்பது எப்படின்னு பேச்சு தான் எங்கும் நிறைந்திருக்கு. ஆனா இந்த பாசிவ் இன்கம் மோகம் எதை காட்டுது தெரியுமா? அதுதான் எனக்கும் புரியல. இன்டர்நெட் முழுவதும் எதுவும் செய்யாம தூங்கும்போது பணம் சம்பாதிக்கலான்னு பாசிவ் இன்கம் பத்தி தான் பேசுறாங்க. கோர்ஸ் விக்கிறவங்கலாம் நீங்க பீச்ல படுத்திருக்கும் போது பேங்க்ல காசு வரும்னு சொல்றாங்களே, ஆனா இந்த தரவுகள் அத வெறும் மாயைன்னு சொல்லுது. தங்களுக்கு பிடிக்காத ஒரு 9 to 5 வேலையில இருந்து தப்பிக்க மக்கள் தேடும் ஒரு பகல் கனவு தான் இந்த பாசிவ் இன்கம் சொல்றீங்களா? மிக துல்லியமா சொன்னீங்க. அது ஒரு பகல் கனவு மற்றும் ஒரு தப்பிக்கும் மனநிலை, அதாவது எஸ்கேபிசம். மக்கள் தங்களது தற்போதைய வேலை, தினசரி ஆபீஸ் செல்வத, அந்த நச்சுத்தன்மையான சூழ்நிலையை எந்த அளவிற்கு வெறுக்கிறாங்க அப்படிங்கறதன் வெளிப்பாடுதான் இந்த பாசிவ் இன்கம் தேடல். ஓ, அப்போ புடிச்ச வேலை செஞ்சா இது தேவைப்படாது. எக்ஸாக்ட்லி. உங்களுக்கு பிடித்த வேலையை செய்து உங்களுக்கு பிடித்த நல்ல மனிதர்களுடன் இணைந்து ஒரு சுதந்திரமான வாழ்க்கை முறையை உருவாக்கும் போது உழைக்காமல் வரும் வருமானத்தின் மீதான அந்த மோகம் தானாவே மறைஞ்சிடும். நான் என் வேலையை நேசிக்கிறேன், என் சக ஊழியர்களை எனக்கு பிடிக்கும், இதை ஏன் நான் தவிர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துடும். அப்படி என்றால் உண்மையான நிதி சுதந்திரம் எதில் இருக்கு? உண்மையான வருமானம் அப்படிங்கிறது பாசிவ் இன்கம் அல்ல, அது அசெட் இன்கம், அதாவது மதிப்புமிக்க சொத்துக்களை உருவாக்குவதன் மூலம் வரும் வருமானம். உங்களோட வியாபாரமே ஒரு சொத்து தான். நீங்க உலகில் உள்ள 800 கோடி மக்களோட பிரச்சனைகளையும் தீர்க்க முயற்சிக்க வேண்டாம். உங்களை சுற்றியுள்ள 500 வாடிக்கையாளர்களுக்கு மட்டும் உங்க தனித்துவமான முறையில எப்படி உதவ முடியும்னு சிந்திங்க. அவங்களுக்கு தரமான சேவையை கொடுங்க. அதுவே உலகை மாற்றுவதற்கான சிறந்த வழியும் நிம்மதியான வாழ்க்கைக்கான வழியுமாகும். என்ன ஒரு தெளிவான ஆழமான பார்வை. நாம இன்னைக்கு பல முக்கியமான நம்ம சிந்தனையை தூண்டும் விஷயங்களை விவாதிச்சிருக்கோம். ஏஐய பார்த்து பயந்து ஒதுங்காம எனக்கு கத்துக்க முடியும் அப்படிங்கிற நெகிழ்வான அடையாளத்தை ஒரு ஜிபிஎஸ் போல வளர்த்துக்கிறது. ஏஐய கூகுள் போல பயன்படுத்தாம நமது கடினமான பல மாதங்களா தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்க்க பயன்படுத்துவது. ஆமா. 65 வயசு முதியவர்கள் நடத்தும் பழைய வியாபாரங்களை வாங்கி அதுல ஏஐ மூலமா புதுமை புகுத்துவது. எல்லாவற்றையும் இயந்திரத்துக்கிட்ட கொடுக்காம எந்த டிஜிட்டல் திரையும் இல்லாம இயற்கையில அமர்ந்து பேனாவும் பேப்பரும் கொண்டு சிந்தித்து மூளைக்கு வேலை கொடுப்பது. கரெக்ட். மற்றும் உலகையே மாட்டும் மாபெரும் நிறுவனங்களுக்கு பதிலா நமக்கு பிடித்த நண்பர்களுடன் ஒரு சிறிய சுதந்திரமான வாழ்க்கை முறை வியாபாரத்தை உருவாக்குவது என பல விஷயங்களை விரிவாக அலசினோம். நீங்க சொன்னது போல இவை அனைத்தும் ஒரு மனிதன் இந்த ஏஐ யுகத்துல தன்னை எப்படி தகவமைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கான மிகச்சிறந்த வரைபடம். தொழில்நுட்பம் அப்படிங்கிறது நம்மை அச்சுறுத்தும் ஒரு எதிரி அல்ல. அது நமது திறன்களை பன்மடங்கு பெருக்கும், நாம் செய்ய நினைக்கும் வேலைகளை வேகமாக்கும் ஒரு நெம்புகோல் என்பதை நாம உணரணும். சூப்பர். இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கான நேரம் இது. நீங்க இந்த தகவல்களை உங்க வாழ்க்கையில எப்படி பயன்படுத்த போறீங்க? எந்த 2 முரண்பாடான விஷயங்களை இணைச்சு உங்களுக்கான தனித்துவமான பாதைய நீங்க உருவாக்க போறீங்க? உலகத்தை மாத்துறதுக்கு முன்னாடி உங்களை சுற்றி உள்ள 500 பேரோட பிரச்சனைகளை தீர்க்க நீங்க என்ன செய்ய போறீங்க? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. விடை பெறுவதற்கு முன் உங்க மனதில் விதைக்க ஒரு சுவாரஸ்யமான இறுதி சிந்தனை.
ஆடம் ஸ்மித் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு சொன்னது போல தொழிற்சாலைகள்ல எந்திரத்தனமா ஒரே வேலைய திரும்ப திரும்ப செய்வது மனித உணர்வை கொல்லுதுன்னு பார்த்தோம். அப்படியென்றால் அந்த சலிப்பான மீண்டும் மீண்டும் செய்யும் வேலைகளையெல்லாம் இப்போ ஏஐ தன்னிடம் எடுத்துக்கொள்வதன் மூலம் பல நூற்றாண்டுகளாக நாம தொலைத்துவிட்ட நமது உண்மையான மனிதத் தன்மையையும் ஆழமான சிந்தனையையும் இயற்கையோடு இணைந்த படைப்பாற்றலையும் மீண்டும் கண்டறியும் ஒரு பொன்னான வாய்ப்பை இந்த தொழில்நுட்ப புரட்சி நமக்கு வழங்குதோ? இது ரோபோக்களுக்கு பயப்பட வேண்டிய காலம் அல்ல, நாம மீண்டும் முழுமையான மனிதர்களாக படைப்பாளிகளாக மாறுவதற்கான காலம். இதை சற்று சிந்தித்துப் பாருங்க. மீண்டும் இதுபோல இன்னொரு ஆழமான அலசலில் சந்திப்போம்.